ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து 200 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு 360க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, சார் நான் படித்தா தமிழ்நாட்டில் தான் சார் படிப்பேன், ஆனால் நான் வந்து எனக்கு மார்க் வந்து 360 மேலே இருக்குது சார், என்னால் வந்து ஃபீஸ் வந்து 2 லேக் வந்து 20 லேக் வந்து பே பண்ண முடியும், இல்லை 18 லேக் பே பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா படிக்கலாம், வாய்ப்புகள் மேபி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது யூபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்கை வந்து, அதாவது கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து என்ன சொல்லுங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது 8 நாள் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ணுறதுக்கு 2 லேக் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. அந்த டைமும் 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூபி நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டினா நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் 19 லட்சம் 20 லட்சம் வந்துடும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அப்போ சார் நான் 360 மார்க்குக்கு மேலே இருக்கேன், என்னால் 19 லட்சம் 20 லட்சம்லாம் என்னால் பே பண்ண முடியாது, நான் ஒரு 14 15 16 17 இந்த ரேஞ்சுனா நான் பே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் யூபியில் ட்ரை பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 360க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை சார் யூபியில் நான் படிச்சுக்கிறேன், யூபியில் ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு 280க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரிசல்ட் வந்து 19ஆம் தேதி வந்துடும். சரியா? மெரிட் லிஸ்ட் வந்து 19ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து 23ஆம் தேதி நடக்குது. அலாட்மெண்ட் சீட் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ரிப்போர்ட் பண்ண டேட் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். முக்கியமாக எஸ்சி கம்யூனிட்டியில் வர பசங்க நீங்கள் 360 375க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தாலும் கவர்மெண்ட்டே பே பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.